இந்தியாவை ஆங்கிலேயர்கள் ஆண்ட காலத்துல பாத்தீங்கன்னா டெல்லி பகுதிகளில் அதிகமான பாம்புகள் இருந்துச்சாமா. அதுலயும் ராஜநாகங்கள் அதிகமா இருந்ததாக சொல்றாங்க. சோ அதனால அந்த டைம்ல டெல்லியில உள்ள அந்த ஆங்கிலேய அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. யாரெல்லாம் வந்து செத்த இந்த பாம்பை கொண்டு வந்து குடுக்குறீங்களோ அவங்களுக்கு நாங்க காசு கொடுக்குறோம் அப்படின்னு. இதன் மூலமா அவங்க என்ன எதிர்பார்த்திருக்காங்கன்னா, இந்த பாம்புடைய எண்ணிக்கை குறையும். அது கேட்டா போலவே நிறைய மக்கள் வந்து இந்த செத்த பாம்புகளை கொண்டு வந்து காசு வாங்கிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. ஆனா கொஞ்ச நாள் ஆக ஆக பாத்தீங்கன்னா டெய்லி நிறைய பேர் பாம்பு கொடுத்து கொடுத்து காசு வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த ஆங்கிலேயர்களால வந்து உண்மையிலே எண்ணிக்கை குறைஞ்சிச்சா என்னன்னு கூட கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு டெய்லி பாம்பு வந்துகிட்டே இருக்கு உங்ககிட்ட. சோ கொஞ்ச நாள் கழிச்சு தான் அந்த அரசாங்கமே கண்டுபிடிச்சிருக்கு. என்ன பண்ணிருக்காங்க நம்ம ஆளுங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாம்புகளை கொண்டு போய் வீட்ல வளர்த்திருக்கானுங்க. அவனுங்க வீட்டு பக்கத்திலேயே ஒரு பெரிய பாம்பு பண்ண மாதிரி வச்சு ஒரு பாம்புல இருந்து நிறைய பாம்புகளை பெருக்கி இருக்கானுங்க. சோ அப்படி நிறைய பாம்பு வந்த பிறகு ஒவ்வொரு பாம்பா கொண்டு கொண்டு இவனுங்க போய் காசு வாங்கிட்டு வந்திருக்கானுங்க. இது தெரிஞ்சுக்கிட்ட கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா அட பாவிங்களா அப்படின்னு சொல்லி உடனடியாக இந்த திட்டத்தை கைவிட்டாங்களாமா. கைவிட்டானே இவனுங்க பாத்தீங்கன்னா ஐயோ இவனுங்க காசு கொடுப்பாங்கன்னு தானே நம்ம பாம்பு பண்ணை எல்லாம் வச்சிருந்தோம், இப்போ எல்லாமே வேஸ்டா போச்சு என்ன பண்றதுன்னு சொல்லி எல்லா பாம்பையும் திரும்ப ஊருக்குள்ளே விட்டானுங்களாம். சோ இதனால திட்டம் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாம்பு எண்ணிக்கை இருந்துச்சு பாத்தீங்களா, அதை விட இப்பதான் அதிகமா இருந்திருக்கு. ஒரு ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க போய் அதுல ஒரு லூப் ஹோலை கண்டுபிடிச்சு காசு பார்த்திருக்காங்க நம்ம ஆட்கள் அந்த காலத்துல. இப்போ ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே மாதிரி தான் இப்பெல்லாம் இந்தியாவில் உள்ள ஜாதிகளுமே. ஜாதிகளுக்கு இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து ரிசர்வேஷன் கோட்டா சலுகைகள் இருக்கிறதுனால ஜாதிகள் எல்லாரும் இப்போ வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா இந்த ஜாதியின் அடிப்படையில் நிறைய அநீதிகள் நடந்துச்சு. ஆனா இப்போ அது மோஸ்ட்லி வந்து ஒரு பணம் பார்க்கும் விஷயமா தான் இருக்கு. நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்றத வச்சு தோன்றியது தான் இந்த ஜாதிகளே ராஜா காலத்துல. அது வந்து ஆங்கிலேயர்கள் காலத்துல வந்து பெருசாகி இப்பவும் நடந்துகிட்டு தான் இருக்கு. பாரதியார் பாத்தீங்கன்னா வந்து ஜாதிகள் லேடி பாப்பான்னு சொன்னாரு. அதுலயும் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க பாத்தீங்கன்னா வந்து எங்க ஸ்டேட்ல தான் வந்து பேருக்கு பின்னாடி ஜாதி இல்ல, ஜாதிகளை தூக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவானுங்க. ஆனா இன்னும் பாத்தீங்கன்னா நம்ம ஜாதியின் அடிப்படையில் படிப்பு வேலை எல்லாமே கொடுக்குறோம். இன்னும் கம்யூனிட்டி சர்டிபிகேட்லாம் கூட புழக்கத்துல இருக்கு. இப்ப இருக்கிற சூழ்நிலையில பாத்தீங்கன்னா வந்து இந்த கஷ்டப்படுறவங்க அப்படின்றவங்க எல்லா ஜாதியிலுமே இருக்காங்க. அதே மாதிரி சாதனையாளர்களும் எல்லா ஜாதியிலுமே தான் இருக்காங்க. சோ இன்னும் இந்த ரிசர்வேஷன் கோட்டா இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கேம் தான் நடந்துட்டு இருக்கு. சோ இந்த பிரிவினருக்கு இவ்வளவு இடஒதுக்கீடு செய்யறாங்களா அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஜாதியில இருந்து அந்த ஜாதிக்கு ஃபேக் சர்டிபிகேட் எடுத்து கூட நிறைய பேர் மாறிக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து இந்த காஸ்ட் பேஸ் சிஸ்டம் தூக்கி போட்டுட்டு இன்கம் பேஸ் சிஸ்டம் கொண்டு வரணும். காசு இல்லாதவனுக்கு வந்து நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கலாமே தவிர காசு இருக்கிறவன் ஆனா அந்த ஜாதியில் இருக்கா அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கிறது வந்து மிகப்பெரிய அநீதியை தான் நான் பாக்குறேன்.